ஜெட்டி பேண்ட் இருந்தாலும் சரி, கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டை எதுவாக இருந்தாலும் தச்சு போடுறது. ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ணால் பணமும் குப்பை தான். ஒருத்தன் தம்பி இருக்கா பாருங்க, யோகி தான் வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில முதல்ல 12 மணிக்கு வந்து கேள்வி வெட்ட முதல் அவங்க. உங்களை வந்து வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். மக்களை வணக்கம், நான் உங்கள் VSK. சிறப்பான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஜூன் 9 பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே போச்சு. நிறைய பேருக்கு ட்ரீட் கொடுக்குறது, அந்த பணத்தை சேமித்து வச்சு சில ஸ்கூல் குழந்தைங்களுக்காக யாருக்காவது ஏதாவது பெருசாக செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயமே. ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே நிகழ்வின் விழா நாயகனான நம்முடைய VSK சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல தரமான பை ஒன்று வழங்குவதற்காக நம்முடைய பள்ளியோட அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்றிணைந்து இந்த பள்ளியோட வளர்ச்சியில் பெருமங்கு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும், நம்முடைய சுரேஷ்குமார் சார், VSK மோட்டார் சுரேஷ்குமார் சார் வந்து நம்முடைய பள்ளியில் LKGயிலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஏரியாவில் அனைவருக்குமே தெரியக்கூடிய நபர், நம்முடைய பள்ளியோட வளர்ச்சியில் பெரும்பங்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர். சாருக்கு வந்து கடந்த 9ஆம் தேதி வந்து பிறந்த நாள். நானும் அதை கவனிக்கவே இல்லை. நான் தயவுசெய்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏறி போனாலும் நம்ம கீழே இருந்த நிலையை மறவாதவர். நம்முடைய பள்ளி சுண்ணமிஸ்வரத்தை நம்முடைய பள்ளிக்கு வரும்போது சின்ன பையன் மாதிரி ஓடி வர்றாரு. உள்ள நுழையும் போது LKG பையனோட சேர்ந்து விளையாடிட்டு வர்றாரு. சரி, குழந்தைங்க இப்போ வந்து எதுக்காகன்னா இந்த பேக் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நான் இந்த மாசம் சம்பாதிச்சுட்டு, அதாவது ஒரு மாசம் இடையில லீவ் விட்டாங்கல்ல, நீங்களும் எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு தெரியாது. இவரை பார்க்க முடியலன்னு ஒரு கவலை. ரெண்டாவது சும்மா சைக்கிள் எடுத்து இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்னோட மனசை அப்படியே என்ன சொல்றது, கவலை இல்லாமல் எடுத்துட்டு போவேன். என்ன கவலைன்னா, பணம் காசுக்கு கவலை கிடையாது, குழந்தை குட்டிகளுக்கோ கட்டின பொண்டாட்டிக்கோ கொண்டு எந்த குறையே கிடையாது. ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வேலை செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். ஸோ ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனால் நான் 16 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ இதுக்கு இடையில உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஏதோ ஒரு பெருசாக அமைதியாக சாதிச்சுட்ட மாதிரி ஒரு இருக்கும். அதனால தான் இங்கே அடிக்கடி வந்து போகிறோம். ரெண்டாவது, நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். குழந்தைங்கக்கிட்ட நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், கஷ்டம்லாம் கிடையாது, 3 வேளை சாப்பாடு கிடச்சிடும். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ இந்த மாதம் சொன்னால் அதுலேருந்து 4 மாதம் கழிச்சு ஒரு பொருள் கிடச்சிடும். அது எதுவாக இருந்தாலும், ஜெட்டி பேண்ட் இருந்தாலும் சரி, கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டை எதுவாக இருந்தாலும் தச்சு போடுறது தான். இந்த பேக் எப்படின்னா ஒரு நினைப்பு வந்ததுன்னா, நம்ம ஆம்பளை பசங்களுக்கு தெரியும், டேய் எத்தனை வாட்டி காலத்துக்கு பேண்ட் கீழே டாராக கிழிஞ்சிருக்கு? நிறைய வாட்டி. அது எனக்கு நிறைய வாட்டி நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இப்போ எப்படி இருக்குன்னா அதோட பல மடங்கு அப்போ இருப்பேன். ஃபுட்பால் விளையாடுறது, கபடி விளையாடுறது, இது ரெண்டுமே ட்ரௌசர் கிழிக்காம கூடாது. அதை வந்து மறைக்கிறதுக்கு பேக மேலே இறக்கி இப்படி பொறுமையாக போவேன். சரியா? அடுத்து வந்து ட்ரௌசர் கேட்டால் வீட்டில் அடி விடுவோம். ஏன்டா விளையாடுறே பையன் துருந்தானே பார்க்க மாட்டாங்க. இந்த ட்ரௌசரை கிழிச்சுட்டு வந்தா பாருங்க, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அதுக்கு பயந்து நைட்டோட உட்காந்தா தச்சுலாம் போடுவோம். ஸோ அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நல்ல நீங்கள் நிலைமையில் இருக்கும். என்னதான் கொண்டாட மனைவிக்கும் என் குழந்தைக்கும் சேர்த்து வச்சா கூட எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும், நான் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஊதாடித்தனம் கிடையாது, நான் எந்த பழக்கத்துக்கு ஆளானவும் கிடையாது. அப்போ என்கிட்ட இருக்க பணம்லாம் மீதி அப்படியே தானே. ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ணால் பணமும் குப்பை தான். என்னோட வாழ்க்கையில் நான் பெருசாக சாதிச்சதா எதை நினைக்கிறேன்னா, மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். என்னோட உடல் எப்பவுமே யாருக்கும் ஒருத்தருக்கு உதவியாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஆசை எனக்குள்ள உண்மையாக இருக்கு, 100%. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ பேரும் புகழ் இன்னைக்கு பாராட்ட தெரிவிச்சாங்க, நாளைக்கு இன்னும் நிறைய செய்யலானது கிடையவே கிடையாது. இந்த பணம் காசு இல்லைன்னா கூட உடல் உழைப்பு எப்பவுமே இருக்கும். பணம் எப்பவுமே நம்மகிட்ட நிரந்தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க ஒரு பொருளாக கொடுக்குறோம், நாளைக்கு என்னோட உடல் உழைப்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதில் 10%, 10 ரூபாய் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படணும். சரியா? ஸோ நான் ரொம்ப அறக்க விரும்பலை. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு தோணும், பணங்காசு நிறைய வச்சுக்கிறாரு, ஏதாவது எது கொடுத்துட்டு போறாரு, இதுக்கு ஒரு நிகழ்வு வேறையா அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. இது என்னோட சொந்த உழைப்புல காலையிலேருந்து நைட் வரைக்கும் இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கேன்.
அந்த உழைப்புல இருந்து வந்த ஊதியத்துல ஒரு பங்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? சந்தோஷமா ஏத்துக்குங்க. நீங்களும் வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கணும். ஸோ ஒருத்தரை பாராட்டணும், தூக்கி விடணும். சுபாஷ் சார் வந்து எனக்கு நிறைய செய்யறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். நான் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனவே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய ஆசிரியர்கள் இவர் மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு குடும்பம் வந்தோன்னா சரி சார் பார்த்துக்கலாம், நான் சொல்றேன் சார், உங்களுக்கு கால் பண்றேன், அப்போ வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சார் அப்படிலாம் இல்லாம நீங்க என்ன செய்யணும்னு சரிங்க விருப்பப்படுறீங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன் சார்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில ஐடியாலாம் கொடுப்பாரு. மோகேஸ்வரி மேடம் இன்ன வரைக்கும் இந்த பேக் நான் எல்லாம் வாங்கல, பேக் வேணும்னு சொன்னேன், அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த விழாவை பிறந்தநாள் விழாவை மாத்தி என்னை ரொம்ப நிகழ வச்சுட்டீங்க, கண்ணில் தண்ணியா வந்துச்சு. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட வயசு 43. இந்த பர்த்டேவை ரொம்ப சிறப்பா மாத்தின முதல் நபர் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் தம்பி இருக்கா பாருங்க, அவன் தான் யோகி. யோகி தான் வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில முதல்ல 12 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி கேக் வெட்ட முதல் அவன் தான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. நீங்க தான் பெருசா போட்டு போட்டீங்க. தலைவரோட பிறந்தநாள் என்னைக்கு கொண்டாடலாம், என்னைக்கு கொண்டாடலாம். உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நாளும் நல்ல சந்தோஷமான நாட்கள் தான். சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாளைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் முடிச்சு ஏற்றுட்டோம்னா இன்னைக்கு தான் பிறந்தநாள். அந்த மாதிரி எல்லா நாளும் ஒரு பிறந்தநாள் தான். ஸோ தம்பியை முதல்ல சிறப்பிச்சுட்டான். ரெண்டாவது இவ்வளோ குழந்தைங்க மத்தியில ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறதும் இதுதான் முதல் முறை. இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கேக்கெல்லாம் வட்டி என்னுடைய வயசுல மூத்தவங்களும் இளையவங்களும் என்னை பாராட்டுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். சரி, சார் சொல்ற மாதிரி நம்ம விஜய் மிஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. சார் வந்து எல்லா ஸ்பான்சர் கேட்ட உடனே நோனே சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? மேடமும் சரி நம்ம சாரும் சரி நம்ம பள்ளிக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவோம். பசினால எங்களுக்கும் வந்து மேடம் வந்தாலும் ஜாலியாயிடும், நீங்க வந்தாலும் ஜாலியாயிடும். ஏன்னே தெரியாது, அது ஒரு பாண்டிங் இருக்குது. எப்படி ஒரு அண்ணன் தம்பி, அதையும் தாண்டினா அப்போ உங்க மேல நாங்கள் எவ்வளோ மேலே வச்சுட்டோம். அதான் வந்து நல்ல பசி ஆத்திடுவாரு, கேட்டதெல்லாம் நமக்கு தருவாரு. நமக்குன்னா நம்ம எல்லாம் தான், எல்லாமே நிறைவாய் நமக்கு செய்யக்கூடியவர். இன்னும் நீங்க அநேக பிறந்தநாளை காணும்படி. இப்போ நம்ம விஎஸ்கே சார் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர். ஆனா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். என்னென்ன விஷயம்னா சிம்பிளா இருக்கிறது. ஓகேவா? சிம்பிளா இருப்பாரு எப்பவுமே. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, அவர் நினைச்சா ஒரு கோட் ஷூட்லாம் கூட போட்டு வந்திருக்கலாம். ரொம்ப ஆடம்பரமா தங்க நகைகள்லாம் நிறைய போட்டு வந்திருக்கலாம், வாட்ச் பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் எதை அழகுன்னு நினைக்கிறாரு, ஒரு வெளிப்படையான ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு சிம்பிளா இருக்கிறது. அதே சமயத்தில் எதுவாக இருந்தாலும் வெளிப்படை தன்மையோட பேசுறாரு. மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறதோ, இல்லை ஒரு சபைக்காக பேசுறதோ, இல்லை மற்றவங்க பாராட்டுறதுக்காக பேசுறதோ அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. வெறும் உண்மையை மட்டுமே வெளிப்படையா பேசுறாரு. என்னோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துட்டு வச்சு அவங்களுக்குலாம் ஒரு பரிசு தரணும்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து சுபாஷ் சார்கிட்ட அனுமதி கேட்டோம். அவர் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விழாவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் சந்தோஷமா பேக் கிடைக்கிறதுல? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஆழத்திலிருந்து வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.